ஐ லவ் யூ. மேடம் மேடம் ஸ்ட்ரெயின் பண்ணாதீங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க. வெயிட் பண்ணுங்க, நான் போய் டாக்டரை கூட்டிட்டு வரேன். டாக்டர், அந்த பாரதி கண்ணு முடிச்சிட்டாங்க டாக்டர். அவங்க எழுந்திருக்க ட்ரை பண்றாங்க டாக்டர். அப்படியா? வாங்க போய் பாப்போம். பாரதி, ரிலாக்ஸ் ரிலாக்ஸ், கூல் கூல் கூல். உடம்ப ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாதம்மா. பாரதி, அம்மடி, எப்படிடா இருக்க? அம்மா, வெரி குட். நல்லா இருக்கீங்க பாரதி. வெரி நார்மல். பல்ஸ்லாம் கூட நார்மலா இருக்கு. நாளைக்கு பிளட், சுகர், பிரஷர், ஹார்ட் பீட் எல்லாமே ஜெனரல் டெஸ்ட் எடுத்துடலாம். ஐ ஹோப் ஆல் ஃபைன். டாக்டர், பாரதிக்கு நல்லா ஆயிடுச்சுல்ல? உங்க பொண்ணு இன்னொரு பிரிவு எடுத்து உங்களுக்கே மகளா பழைய மாதிரி உங்க கையில கிடைச்சிட்டா. இது ரொம்ப கிரிட்டிக்கலான ஆபரேஷன். நல்ல விதமா முடிஞ்சு உங்க பொண்ணு கண்ணு முழிச்சு பார்த்தது ரொம்ப பெரிய விஷயம். டாக்டர், உங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும் டாக்டர். கடவுள் மாதிரி என் பொண்ணை காப்பாத்திருக்கீங்க. நோ நோ, எங்களுக்கும் மேல ஒரு சக்தி இருக்கு. பெரிய டாக்டர் கடவுள் தான். உங்க பிரேயர்ஸ், உங்க பொண்ணு செஞ்ச நல்ல விஷயங்கள் இதெல்லாம் தான் அவங்கள சேஃப்கார்ட் பண்ணிருக்கு. பாரதி இப்ப பெட்டரா இருக்காங்க. இன்னும் 2-3 நாள்ல அவங்கள டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம். அவங்க வயித்துல பட்டிருக்க காயம், அதனால வந்த மார்க்ஸ்லாம் கூட கிளியர் பண்றதுக்கு ட்ரீட் பண்ணிடுறேன். she will be perfectly all right. மெடிசின்ஸ் மட்டும் 1 வீக் கண்டினியூஸா கொடுத்தா போதும். பாரதி, இனிமே நீ எதை பத்தியும் கவலைப்படாத. நல்லா ஹெல்த்தியா சாப்பிடு. ஃப்ரூட்ஸ், நட்ஸ், வெஜஸ் இதெல்லாம் நிறைய எடுத்துக்கோமா. டிஸ்சார்ஜ் சமயத்துல உன்னோட டயட் பிளான்லாம் நான் எழுதி தரேன். நர்ஸ், இவங்களுக்கு நைட்ரோ ட்ரிப்ஸ் மட்டும் கண்டினியூ பண்ண சொல்லுங்க. எஸ் டாக்டர். மானிட்டர் பண்ணிட்டே இருங்க. டயட்டீஷியன் கிட்ட சொல்லி ஜூஸ், பிரெட் சாண்ட்விச் ஏதாவது கொடுக்க சொல்லுங்க. ஓகே டாக்டர். அதே மாதிரி பிசியோ வந்தாங்கன்னா இவங்களை மெதுவா நடக்க வச்சு ரிலாக்ஸ் பண்ண சொல்லுங்க. உடம்ப ஸ்ட்ரெச் பண்ண சொல்லுங்க. ஓகே ஓகே டாக்டர். டாக்டர், மறுபடியும் என் பொண்ணு பழையபடி இருக்கலாமா டாக்டர்? எஸ், அவ உடம்புல எந்த பாதிப்பும் இல்ல. ஆனா அவளை ஒருத்தன் கத்தியால குத்தின பாதிப்பு, சம்பவம் நடந்த விஷயங்கள், அதோட தாக்கம், இதுல இருந்தெல்லாம் அவ மன ரீதியா வெளியில வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். சோ கொஞ்ச நாள் அவளை வெளியில அங்க இங்கன்னு இல்லாம பாத்துக்கோங்க. மனசளவுல அவளை ரிலாக்ஸ்டா வச்சுக்கோங்க. ஓகே, நான் வரேம்மா. பாரதி, எனக்கு உயிரே போயிடுச்சு. நீ படுக்கையில கிடந்த எல்லா நாளும் நானும் விழுந்துதான் கிடந்த. கையும் காலும் தான் வேலை செய்யுமே தவிர ஒரு பொண்ணு மாதிரி தான் நடமாடிக்கிட்டு இருந்த. இன்னைக்கு நீ கண்ணு முழிச்சு பார்த்ததும் தான் எனக்கு தெம்பே வந்ததுமா. ஏதோ நான் கும்பிட்ட சாமி என்ன கைவிடல. அம்மா, அவ்வளோ சீக்கிரமா நான் உன்னை விட்டு போயிட மாட்டோமா. இத பாரு பாரதி, இனிமே நீ எனக்கு மட்டும் பொண்ணா இருந்தா போதும். இந்த ஊருக்கு உழைக்கிறது, உபதேசம் பண்றது, உதவி செய்யறது, அநியாயத்தை கண்டு பொங்குறது இதெல்லாம் வேண்டாம் பாரதி. உனக்கு ஒண்ணு ஆயிடுச்சுன்னா எங்களுக்கு நீ யாருமே இல்லடி. சரி, நீ படுத்தூங்க. நான் உனக்கு ஜூஸ் வாங்கிட்டு வரேன். அப்படியே பிரியாவுக்கு ஃபோன் போட்டு நீ கண்ணை முழிச்சு பார்த்துட்டேன்னு சொல்றேன்.
தூங்குமா. அண்ணி, உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். என்ன விசாலினி, இத்தனை வருஷம் இல்லாம புதுசா எதை பேசணும்னு இப்படி யாருக்கும் தெரியாம வந்து கேக்குற? ஏன் நீ, நான் எதுக்காக இந்த வீட்ல வந்து உட்கார்ந்திருக்கேன் சொல்லுங்க. என்ன கேள்வி விசாலம் இது? இது உன் பிறந்த வீடு. தாய் வீட்டுக்கு வர்றதுக்கு என்ன காரணம் வேணும்? அண்ணி, அதெல்லாம் வேற அண்ணி. நான் கீர்த்தனாவோட இதே வீட்ல இத்தனை நாள் தங்கியிருக்கேன். அங்க என் வீட்டுக்காரரு தினமும் போனை போட்டு லபோ திபோன்னு கத்துறாரு. எதுக்குடி அங்க போய் டேரா போட்டுட்டு இருக்க? உங்க அண்ணன் பையனுக்கு கீர்த்தனாவா கல்யாணம் பண்ணி வைப்பாங்களா, இல்ல உங்க அண்ணா அண்ணி மனசுல வேற என்ன இருக்கான்னு கேக்குறாரு. என்ன விசாலம், என்ன கேள்வி இது? கீர்த்தனா தான் இந்த வீட்டு மருமகன்னு எப்பவோ முடிவானது தானே. இதுல வேற என்ன இருக்கு? அண்ணி, வெறும் வாயில சொல்லிட்டு இருந்தா எப்படி? பத்திரிகை அடிச்சு பந்தக்கால் நட்டாதானே. உங்க மனசுல அவன் மருமகளா இருக்கா, ஆனா பிரதீப் மனசுல என்ன இருக்குன்னே தெரியலையே. வேலைக்கு போனா, பிசினஸ்க்கு போனா, அப்புறம் அவன் அங்கே எங்கன்னு போயிட்டு இருந்தா நான் என்னன்னு நினைக்கிறது? இப்படியே தட்டி கழிச்ச மாதிரி தானே. சரி விடு, 2 பேருமே ஒன்னா வளர்ந்த பிள்ளைங்க. ஒருத்தர் மனசுல ஒருத்தர் எல்லாமே போயிடுவாங்க. இன்னைக்கே நான் பிரதீப் கிட்ட சொல்லி ஏற்பாடு பண்றேன். பிரதீப், எஸ் டாட். எங்க வெளியே கிளம்பிட்ட போல தெரியுது. ஆமா டாட், இன்னைக்கு ஆளை பார்க்க போறேன். அவளை இன்னைக்கு டிஸ்சார்ஜ் பண்றதா சொல்லியிருக்காங்க, அதான் பார்க்கலான்னு. ஓ சரி சரி. டாட், உங்களை அவளுக்கு இன்ட்ரோ பண்ணும் டாட். உங்களை மீட் பண்ண வச்சிருக்க வேண்டியது, ஆனா மிஸ் ஆயிடுச்சு. பரவாயில்ல, பெட்டர் லேட் தன் நெவர்னு சொல்லுவாங்க. லெட்ஸ் கேட்ச் அப் சூன். உங்க அம்மாட்ட சொல்லிட்டியா? ஐயோ அப்பா, அவங்களுக்கு எதுவும் தெரியாது, நீங்க எதுவும் சொல்லிடாதீங்க, அவ்வளவுதான். அவங்களுக்கு தெரிஞ்சா வீடே பூகம்பம் ஆயிடும். வேணாப்பா ப்ளீஸ். சரி, அவள்கிட்ட என்ன சொல்லிட்டு போற? வேற என்ன, இந்த கம்பெனி மேட்ரு, கடை மேட்ரு இப்படி தான் சொல்லிட்டு நான் கிளம்பிடுறேன். ஓகே, டைம் ஆச்சுப்பா, நான் கிளம்புறேன். பாய். எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வேணும். ஹேய், என்ன காஸ்டியூம் இது, காமெடியா இருக்கு. ஆமா ஆமா, வர நாங்கெல்லாம் உனக்கு காமெடியா தானே தெரியும். ஐயோ, ஏய், நான் ஏதோ சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். ஒன்றும் இல்லை, இன்னும் நல்லா ட்ரெஸ் பண்ணா இன்னும் கொஞ்சம் நல்லா இருப்பேன்னு சொல்ல வந்தேன். அவ்வளோதான். ஓகே, கூல். டேய் பிரதீப், கொஞ்சம் நில்லுடா. முதல்ல எனக்கு ஒரு முடிவை சொல்லிட்டு போ. என்னம்மா? இங்க பாரு, நான் கேக்குற கேள்விக்கு ஒழுங்கா பதில் சொல்லு. எப்பவும் போற மழுப்பிட்டு இருக்க கூடாது. எப்ப நீ கல்யாணம் பண்ணிக்க போற? என்னம்மா கேள்வி இது? இப்ப என் கல்யாணத்துக்கு என்ன அவசரம்? என்ன அவசரமா? ஏண்டா, உனக்கு கல்யாணம் பண்ணி பாக்கணும்னு உன் அத்தை, நானு, உங்க அப்பா எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்கோம். நீ பாட்டுக்கு யாருக்கும் அவஸ்தை எனக்கு என்னன்னு இருந்துகிட்டு இருக்க? சொல்லுடா. ஏன் பிரதீப், போன மாசமே உன்கிட்ட கேட்கலான்னு இருந்தேன். அதுக்குள்ள நீ பிசினஸ் விஷயமா சிங்கப்பூர் போயிட்ட. இப்ப திரும்பி வந்தாச்சு. அதான் உனக்கும் கீர்த்தனாக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டா நாங்க கொஞ்சம் நிம்மதியா இருப்போம்ல. என்ன பேசுறீங்க நீங்க? கீர்த்தனாக்கும் எனக்கும் கல்யாணமா? அப்படி ஒரு நினைப்பே எனக்கு எப்பவுமே வந்ததில்ல. நாங்க 2 பேரும் கசின்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி தான் பழகிட்டோம்.
என்னால கீர்த்தனாவை ஒய்ஃபா நினைச்சு கூட பார்க்க முடியும். டேய் என்னடா எல்லாரும் மேளம் கொட்டணும்னு நினைச்சிட்டு இருக்கும்போது நீ வயித்துல நெருப்பள்ளி கொட்டுற? கீர்த்தனா பிறந்த நாள்ல இருந்து தெரியுமே இந்த வீட்டுக்கு மருமக அவதான்னு. அம்மா என்னம்மா சொல்ற நீ? அதெல்லாம் சும்மா பொம்மை கல்யாணம் மாதிரி, ஏதோ விளையாட்டுக்கு சொன்னது. நீங்க பாருமா, நான் ஒரு பொண்ணை சின்சியரா லவ் பண்றேன். அவ பேரு பாரதி. அம்மா, அவ எனக்காகவே பிறந்தவம்மா. அவதாம்மா எனக்கு எல்லாமே. அம்மா, அவ வந்து உன்ன மாதிரி தாம்மா. அதனாலதான் எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருச்சு. அம்மா, நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கணுமா? இதெல்லாமே நான் உங்ககிட்ட சொல்லணும்னு தான் நினைச்சேன். ஆனா சரியான சந்தர்ப்பம் அமையவே இல்லை. ஆனா அப்பா கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டேமா. நடந்த விஷயம் எல்லாமே அப்பாக்கு தெரியுமா. இப்போ அந்த பொண்ணு ஹாஸ்பிட்டல்ல இருக்கா. இன்னைக்குதான் டிஸ்சார்ஜ் பண்றாங்க. அதனாலதாம்மா என்னால அவளை பத்தி எதுவுமே சொல்ல முடியல. நான் ஆசைப்பட்டது எதுவுமே நடக்காது, எதுவுமே நடக்காது. பிரதீப், என்னப்பா இது? அத்தை ப்ளீஸ் என்ன தப்பா எடுத்துக்காதீங்க. கீர்த்தி மேல எனக்கு அந்த மாதிரி எண்ணம் எப்பவுமே வரும். வரமா கீர்த்தனா, உன் மனநிலை எனக்கு புரியுது. நான் என்ன சொல்ல வரேன்னா, போதும் மாமா, இதுக்கு மேல எனக்கு எதுவும் சொல்ல வேண்டாம். இல்ல கீர்த்தனா, இப்படிலாம் நடக்கும் நான் நினைச்சு கூட. ரொம்ப நல்லா இருக்கு மாமா. உங்க ஈகோவுக்கு ஏன் வாழ்க்கையோடு விளையாடிட்டீங்கல்ல? பெரிய பெரிய ரவுடிஸ், கூலிப்பட அடியாளு எல்லாரையும் தெரியும். சரவண பாண்டியன்னா எல்லாரும் கை கட்டி வாய் பொத்தி பயந்து வணக்க வைப்பாங்க. உங்க வாயால ஆபரேஷன் ஸ்டார்ட்னு சொன்னா போதும், வெளியூரு வெளி மாநிலம் ஏன் வெளிநாட்டுல இருந்து கூட ஆள் வந்து இறங்குவாங்க. ஆனா எனக்காக நீங்க எதுவுமே செய்ய மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு உங்க கௌரவம் தான் முக்கியம். உங்களுக்கு நான் பெரிய நன்றி சொல்லணுமாமா. எனக்கு எவ்வளவு பெரிய உதவி பண்ணிருக்கீங்க தெரியுமா? மருமகளேன்னு கூப்பிட்டு இப்போ வேற ஒருத்திய வலது கால் எடுத்து வச்சு உள்ள வர்றதுக்கு நீங்களே ஏற்பாடு பண்ணிருக்கீங்க. இப்போ உங்களுக்கு திருப்தியா? சொல்லுங்க மாமா. வெட்டி பிடிவாதம் பண்ணி வாதம் பண்ணி அந்த மல்லிகாவையே கொலை பண்ண வைக்கிறேன்னு சவால் விட்டு இப்ப என்ன ஆச்சு? அவ டிஸ்சார்ஜ் ஆகி நிம்மதியா இப்ப வீட்டுக்கு வர போறா. உங்க வீண் பிடிவாதத்தினால என் வாழ்க்கைய பணைய வச்சிட்டீங்க. இப்ப அவ பொழைச்சு வந்தா பிரதீப்க்கும் எனக்கும் எப்படி கல்யாணம் ஆகும்? உங்களுக்கு என்ன, 1000 தான் இருந்தாலும் உங்க மகன் நல்லா இருக்கணும், நிம்மதியா இருக்கணும். நான் எவ்வளவு ஒருத்தி தானே. சும்மா வாய் வார்த்தையா தானே பொண்ணு பொண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. நான் உங்களுக்கு யாரு? தங்கச்சி பொண்ணு தானே. எனக்கு என்ன மரியாதை இருக்க, உரிமை இருக்கு. நாளைக்கு இன்னொருத்த இந்த வீட்டுல காலை வச்சா என்ன துரத்தை விடணும் தானே நினைப்பா. அப்ப நான் இந்த வீட்டுல ஏதாவது ஒரு மூலையில நின்னு பிரதீப்போட இன்னொருத்தி இருக்கிறத வேடிக்கை தானே பார்க்க முடியும். இதுக்குதான் என்கிட்ட சின்ன வயசுல இருந்து நீதான் அந்த வீட்டு மருமக, நீதான் அந்த வீட்டு பட்டத்து ராணி, நீதான் அந்த வீட்டுக்கு எல்லாரும் சொல்லி சொல்லி வளர்த்தீங்களா? கண்ணாடியில தெரியுற நம்ம முகத்துல
கொல்ல விட்டு எரியணும்னு நினைச்சு அந்த கண்ணாடியே சுக்கு நூறு அடிச்சு உடைச்சிட்டீங்களே மாமா. மாமா ஒண்ணு மட்டும் உறுதி, எனக்கு பிரதீப்போட வாழ்ந்தா மட்டும்தான் வாழ்க்கை. இல்லைன்னா நான் வாழ்றதுல எந்த அர்த்தமும் இல்ல. நான் கண்டிப்பா உயிரோடையே இருக்க மாட்டேன் மாமா. உங்க வாக்கு, உங்க திமிரு, உங்க சபதம் எல்லாத்தையும் தூக்கி வச்சு கொண்டாடுங்க. பிரதீப் அவளுக்கும் கல்யாணம் நடக்கும் போது உங்க கையால எனக்கு கொல்லி போடுங்க மாமா. சார், இந்த ஏரியாவில் இருக்க எல்லா வீட்டுக்கும் நான் தான் பால் போடுறேன். நீங்கள் புதுசாக குடி வந்திருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன். சொல்லுங்கள், நாளையிலேருந்து நானே பால் போட்டுடுறேன். சரிங்கண்ணே, டெய்லி 2 பாக்கெட் பால். ஓகே சார், ஓகே. பால் காய்ச்சருக்கு தேங்காய் பூ பழமெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். எந்திரிச்சு வா. ஏன் உட்காரத்துக்கு சோஃபா செட்டு, கட்டிலு, பீரோ எல்லாம் இருக்கிற வீடா தானே பார்த்து புடிச்சு வச்சிருக்கீங்க. அதே மாதிரி இதெல்லாம் கூட இருக்கிற மாதிரியே புடிச்சு வச்சிருக்க வேண்டியதானே. ஏன் கோயிலா புது வீட்டுக்கு வந்தது வராதம்மா இப்படி வேண்டா விருப்பா பேசிட்டு வேண்டா விருப்பாவா பேசிட்டு இருக்கேன்? என் மனசுல இருக்கிற வேதனை எல்லாம் கொட்டிட்டு இருக்கேன். எல்லாம் என் தலை எழுத்து. கட்டின பொண்டாட்டியா அரிசியை மிதிச்சு வலது காலை எடுத்து வச்சு கொத்து சாவி இடுப்புல தொங்க தொங்க காமாட்சி விளக்கை ஏத்தி வச்சு பால் காய்ச்சி குடுத்துன புகுந்தவன் நான். ஆனா இப்ப சத்தம் இல்லாம சந்தடி இல்லாம சாதி சனம் இல்லாம தனி வீட்டுல இப்படி உட்கார்ந்துட்டு இருக்க வேண்டிய கொடுமை. இத நான் எங்க போய் சொல்றது, யார்கிட்ட சொல்றது? கோயிலா கொஞ்சம் புலம்பாம இருக்கியா? நான் தான் உன்கிட்ட பாராடவே சொல்றீங்கல்ல, நம்ம வீட்டுல எல்லாரும் உன்னை கோயிலாண்டு ஏத்துக்கிற வரைக்கும் தானே இதெல்லாம். ஏதோ புலம்புறது ஒண்ணுதான் பாக்கியா இருக்கு. வீடு இல்ல, வாசல் இல்ல, வழி இல்ல, பொண்டாட்டிங்கிற பதவியும் இல்ல. புலம்பவும் கூடாதுன்னா நான் என்னதான் பண்றது? இருக்குனா களி இழகுனா கூடுன்னு நான் எது செஞ்சாலும் குத்தனா நான் என்னதான் பண்ணுவேன்? கடவுளே முருகா, என்ன மொத்தமா கொண்டு போய் சேர்த்திருக்க கூடாதா? ஏய் கோயிலா, விடு கோயிலா. சரி விடு, முதல்ல வீடு பிடிச்சிருக்கான்னு வந்து பாரு. வா. சனி பிடிச்சிருக்கு. ஏய் ஏன் கோயில இப்படிலாம் பேசுற? வீடெல்லாம் இருக்கிறபடிதான் இருக்குது. எனக்கு தான் ஜாதகத்துல சனி புடிச்சு நல்லா ஆட்டிக்கிட்டு இருக்கு. அதனாலதான் இந்த மாதிரி எல்லாம் நடக்குதுன்னு சொல்றேன். சரி பரவாயில்ல விடு, முதல்ல பால் காசுற வேலைய ஆரம்பி. தனியா கூட்டிட்டு வந்து குடுத்துன வைக்கிறதுக்கு தேவையானதெல்லாம் நல்லா யோசிச்சு தான் செட்டப் பண்ணி வச்சிருக்கீங்க. ஏய் கோயிலா, உன் மேல பாசமா இருக்க போய் தான் இதெல்லாம் நான் பண்ணிட்டு இருக்கேன். நீ என்னடா அதை புரிஞ்சுக்காம வார்த்தைக்கு வார்த்தை தேள் கொட்டின மாதிரி கொட்டிட்டு இருக்க. ஆமா ஆமா, அப்படியே பாசம் பொங்கி வழியுது. நான் செத்து போனேன்னு தெரிஞ்ச உடனே எப்படா போவான்னு இருந்து இருந்து யோசிச்சு அவ கைய புடிச்சு போய் இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு வந்து நின்னீங்க. சரி, செத்து போன பொண்டாட்டி திரும்ப வந்தான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமாவது கொஞ்சமாவது புத்தி வந்திருக்கணும். அப்பவாவது அந்த சிரிக்கைய நீங்க கழட்டி விட்டுருக்கணும். அப்பவும் அவளை நல்லா இறுக்கி புடிச்சு வச்சுக்கிட்டீங்க. அதை என்கிட்ட சொல்லாம நல்ல நாடகம் ஆடினீங்க. அப்புறம் எப்படியோ என்கிட்ட சொல்லிட்டு அதுக்கப்புறமும் நாடகம் ஆடினீங்க. தோ இப்ப 2வது தடவை நான் செத்து போனேன்னு தெரிஞ்ச உடனே இந்த தடவை நிஜமாவே செத்து போயிட்டேன்னு நினைச்சு அப்படியே நிம்மதியா இருந்துடலாம்னு நினைச்சீங்க. நான் திரும்பி வந்த உடனே உங்களுக்கு அப்படியே பக்குன்னு ஆயிடுச்சு. மேரி கூறின்னு சொல்லி எப்படியாவது என்ன விரட்டி விட்டுறலான்னு பாத்தீங்க. ஒரு வழியா நான் தான் கோகிலான்னு உங்களுக்கு புரிஞ்சு இப்ப நான் திரும்பி வந்ததுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு கசக்குறேன். அந்த உமா என்னடானா நான் செவுத்துல படமா தொங்குற வரைக்கும் அக்கா அக்கான்னு அப்படியே பரவசமா கும்பிடுவா. ஆனா அதே அக்கா பக்கத்துல இருக்கும்போது அவளுக்கு பாவக்காய கசக்கும். புருஷன் காப்பாத்துவாருன்னு இங்க வந்து சேர்ந்த பாருங்க,
எல்லாம் நான் வாங்கிட்டு வந்த வரோம். கோயிலா, நல்ல நேரம் முடிய போகுது. எதுக்கு என்கிட்ட வெறுப்பாவே பேசிட்டு இருக்க? எதுங்க நல்ல நேரம்? அது முடிஞ்சு வருஷ கணக்கால ஆகுது. ஓ கோயிலா, பாரு, நம்ம புது வீட்டுக்கு பால் காய்ச்ச வந்திருக்கோம். வாழ போற வாழ்க்கை நல்லா இருக்க வேணாமா? அதான் ஏற்கனவே எல்லாம் விளங்காம போயிடுச்சு. இன்னும் என்ன நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்கீங்க? ஒண்ணுமே தான் உருப்படலையே. எந்த நேரத்துல பிறந்தனோ, எந்த நேரத்துல வாக்கப்பட்டேனோ, இப்படி நானும் அடிக்கடி செத்து போய் வந்துகிட்டே தான் இருக்கேன். எல்லார் கையிலயும் சிக்கி சின்ன பின்னம் ஆகிட்டு இருக்கேன். சொன்ன புரிஞ்சுக்கிற மாட்டியா? நல்லற முடியறதுக்குள்ள பாலை காய்ச்சி சாமி கும்பிட வேணாமா? இந்தா இது முதல்ல புடி. பாலை காய்ச்சதா? இந்த சாஸ்திரம் நல்ல நேரம் புது வீடெல்லாம் நிரந்தரமா இங்கே தங்கடாதான். என் வீடு அங்க இருக்கு. எப்ப நான் அங்க போறேனோ அப்பதான் எனக்கு நல்ல வாழ்க்கை. ஆமா, என்ன லாட்ஜ்ல கூட்டிட்டு போய் தங்க வச்சீங்களே, அங்க என்ன பாலா காய்ச்சணும்? அதே மாதிரிதான் இந்த வீடும் எனக்கு. இத பாருங்க, எல்லாருக்கும் எடுத்து சொல்லி புரிய வச்சு சீக்கிரமா என்ன அந்த வீட்டு கூட்டிட்டு போற வழியை பாருங்க. ஏய் கோயிலா, கோயிலா, நான் சொல்றது கொஞ்சம் கேளு. நீ தான் கோயிலன்னு அவங்க எல்லாருக்கும் புரிய வைக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் அவகாசம் வேணாமா?